ஸோ நிஃப்டி இது பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டியோட 15 மினிட் சார்ட். ஸோ நம்ம இன்னைக்கான நிஃப்டியோட அனாலிசிஸ்குள்ள ஃபர்தராக மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் வீடியோஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கால நம்ம டெலிகிராம் குரூப்ல என்னென்ன அப்டேட்ஸ் கொடுத்துருந்தோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லாஸ்ட் வீடியோஸ் என்ன சொல்லியிருந்தோம் அப்படிங்கிறத பார்த்துருங்க. ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் சப்போஸ் மார்க்கெட்ஸ் வந்துட்டு இந்த ஹைஸுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணுச்சுன்னா நம்ம வந்துட்டு ஃபர்தராக ஒரு அப்பர் சைடு மட்டுமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆர்எல்ஸ் மார்க்கெட்ஸ் இந்த லோஸுக்கு கீழே வந்தாங்க, ஐ மீன் இந்த லெவல்ஸ்க்கு கீழே வந்தாங்கன்னா நம்ம டவுன் சைடு மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா அகெயின் மார்க்கெட்ஸில் கீழே ஒரு லிக்விடிட்டி இருக்குது. இந்த லிக்விடிட்டி எடுக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். பட் அகெயின் இதுக்கு கீழே வந்த உடனே நீங்கள் வந்துட்டு செல் சைடில் போகணும்னு நான் சொல்ல மாட்டேன். பிகாஸ் இந்த ஏரியாஸில் வி ஹேவ் பிளென்டி ஆஃப் எஃப்இஜிஸ் இன்சைட் இட். ஆல்மோஸ்ட் நீங்கள் லோ டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா உங்களால் வந்துட்டு ஒரு 4 to 5 எஃப்இஜிஸ் தாராளமாக மார்க் பண்ண முடியும். ஸோ அதனால் மார்க்கெட்ஸ் கீழே வந்தாங்கன்னா இந்த லெவல்ஸுக்கு கீழே வந்தாங்கன்னா லுக் ஃபார் சம் கைண்ட் ஆஃப் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இன் பிட்வீன் திஸ் ஏரியாஸ். ஸோ இப்போ இந்த ஹைஸ் டு இந்த லோஸ் இருக்குல்ல, இந்த ஏரியாஸில் ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்டில் உங்களுக்கு ஒரு மார்க்கெட் ஷிஃப்ட் கிளியராக வச்சுச்சுன்னா நம்ம வந்துட்டு ஒரு அப்பர் சைடு மண்டமுக்காக அங்கே நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ ஓவராலாக பார்க்குறப்ப நமக்கு வந்துட்டு லாங் பொசிஷன்ஸ் ஹேஸ் பீன் இம்ப்ரூவ்ட் ஃப்ரம் எஸ்டர்டேஸ் மார்க்கெட். ஸோ ஓவராலாக பார்க்குறப்ப ஸ்லைட்லி கொஞ்சம் புல்லிஷ்னஸை நம்மளால் டேட்டாஸில் பார்க்க முடியுது. ஸோ லாஸ்ட் வீடியோஸில் நான் கிளியராக ஒரு விஷயத்த சொல்லியிருப்பேன், மார்க்கெட்ஸில் இதுதான் நாளைக்கான மார்க்கெட்டில் என்னுடைய க்ரூஷியல் பாயிண்டாக இருக்க போகுது. பட் இதுக்கு கீழே வரப்ப நான் வந்துட்டு செல் சைடுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க அப்படிங்கிறத நான் சொல்லியிருப்பேன். எதனால அப்படி சொல்லியிருந்தேன்னா பிகாஸ் இது ஒரு மார்க்கெட் செகண்ட் ஷிஃப்ட். ஸோ இதுக்கு கீழே வந்தாலுமே மார்க்கெட்ஸ் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நேத்திக்கான வீடியோஸில் தெளிவாகவே சொல்லியிருப்பேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நேத்திக்கான வீடியோஸில் எஃப்ஐஎஸ் அண்ட் டிஎஸ் டேட்டா அனலைஸ் பண்ணுறப்பையும் நான் சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி மார்க்கெட்ஸ் வந்துட்டு புல்லிஷ்ல போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் நம்மளோட டெலிகிராம் குரூப்பே நான் க்ரூஷியல் பாயிண்டாக கொடுத்துருந்தேன். ஆல்மோஸ்ட் அரௌண்ட் 23,150 சொல்லியிருப்பேன். இது வந்து 23,142 ஆல்மோஸ்ட் சிமிலர் ஏரியாஸ் தான் நான் வந்து இன்னைக்கு கொடுத்துருந்த ஏரியாஸ். ஸோ இதுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணுறப்ப நீங்கள் பை சைடு போயிருந்தீங்கன்னா ஆப்வியஸ்லி உங்களால் இன்னைக்கு வந்துட்டு ஒரு நல்ல ப்ராஃபிட்டை ஜென்ரேட் பண்ணியிருக்க முடியும். பிகாஸ் மார்க்கெட்ஸ் ஒரு நல்ல அப்பர் சைட் மட்டும் கொடுத்துருந்துச்சு ஓவராலாக பார்க்குறப்ப. ஸோ இன்னைக்கான நேத்திக்கான வீடியோஸை பார்த்து நீங்கள் இன்னைக்கான மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிருந்தீங்கன்னா ஆப்வியஸ்லி ப்ராஃபிட்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்திருக்கும். ஓகே ஃபைன். இப்போ நம்ம நாளைக்கான மார்க்கெட்டோட அனாலிசிஸ்ல மூவ் பண்ணலாம். நாளைக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இந்த மாதிரி மட்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். பட் அதுக்கு முன்னாடி நம்மளோட கிளாஸை பற்றி ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லிட்டு வந்துடுறேன். ஸோ நம்மளுடைய நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் மண்டே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இஃப் இன்கேஸ் நீங்கள் பேங்க் நிஃப்டி இல்லை நிஃப்டி ட்ரேட் பண்ணிட்டு இருக்க ஒரு பர்சனாக இருக்கீங்க பட் ஸ்டில் உங்களால் இன்னும் ப்ராஃபிட்டபிளாக வர முடியல, இந்த கிளாஸில் நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த கிளாஸஸில் நான் உங்க கூட 1-to-1 உட்காந்து லைவ் மார்க்கெட்ஸ்ல நான் எடுக்கிற பொசிஷன்ஸ் அண்ட் நீங்க எப்படி நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ட்ரேட் பண்ணணும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ஸ் இந்த மாதிரியான எல்லா விஷயத்தை பத்தியுமே இந்த ஒரு கிளாஸஸ்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ இது ஒரு நாள் 2 நாள் கிளாஸஸ் இல்லை, லைக் 5 days ஒர்க் ஷாப் மாதிரி இல்லாமல் இது வந்துட்டு உங்களோட லைஃப் டைமுக்கான ஒர்க் ஷாப்பாக இருக்கும். லைக் 45 days உங்களுக்கு லைவ் கிளாஸஸ் இருக்கும் அண்ட் அதுக்கப்புறமும் தொடர்ந்து சப்போர்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த கிளாஸஸோட இதுதான். ஸோ இஃப் இன்கேஸ் நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் அதுக்கான கான்டாக்ட் நம்பர் இருக்குது, செக் அவுட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். இப்போ நம்ம ஃபர்தராக நாளைக்கான மார்க்கெட்டோட அனாலிசிஸ்க்குள்ள மூவ் பண்ணலாம். ஸோ நாளைக்கான மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நீங்களே பார்த்துருப்பீங்க அகைன் ஒரு அப்பர் சைடு மட்டும் நல்ல ஒரு கிளியரான மூவ் இருந்துச்சு. பட் ஸ்டில் செகண்ட் ஹாஃப்ல எஸ்பெஷலி இந்த ஒரு கேண்டில் மட்டும்தான் ஒரு கிளியர் மூவ்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் மார்க்கெட்ஸ் வந்துட்டு கைண்ட் ஆஃப் கன்சாலிடேஷன் தான், பெருசாக மூமெண்டம் இல்லை. அகைன் ஒரு அப்பர் சைடு டவுன் சைடு மட்டும் அண்ட் அகைன் எண்ட் ஆஃப் தி டே வரைக்குமே ஒரு கன்சாலிடேஷன் தான் மூமெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் என்னுடைய க்ரூஷியல் ஏரியான்னு கேட்குறப்ப நான் வந்துட்டு இந்த ஹைஸை சொல்லுவேன். எதனால இந்த ஹைஸ்னா ஆப்வியஸ்லி முன்னாடி வந்துட்டு ஒரு கிளாசிக்கல் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகியிருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு பெரிய பிக் இருக்கு விச் இஸ் அகெயின் ரிஜெக்ஷன் பிளாக் அண்ட் லிக்விடிட்டி ஸ்வீப் அண்ட் அட் த சேம் டைம்ல மேலே வந்துட்டு ஒரு ஈக்குவல் ஹைஸும் இருக்கு. ஸோ அதனால மார்க்கெட்ஸ் வந்துட்டு இதை நோக்கி போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால நாளைக்கான மார்க்கெட்ல என்னுடைய க்ரூஷியல் பாயிண்ட் இந்த ஏரியாஸ்ல அண்ட் அட் த சேம் டைம்ல டவுன் சைட்ல க்ரூஷியல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த ஏரியாஸை சொல்லுவேன். ஸோ இந்த 2 ஏரியாஸை மார்க் பண்ணிக்கோங்க. இதோட கோஆர்டினேட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஆல்மோஸ்ட் 23,300 அண்ட் இதோட கோஆர்டினேட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 23,200. சப்போஸ் நாளைக்கான மார்க்கெட்ல இன்பிட்வீன் இந்த ஜோன்ஸ்குள்ள நிஃப்டி சஸ்டெயின் ஆனாங்கன்னா ட்ரேட் எடுக்காம இருக்கிறது பெட்டர். ஸோ எய்தர் ஒன்ஸ் வந்துட்டு மார்க்கெட்ஸ் இந்த ஹைஸை கட் பண்ணி மேலே போகட்டும், ஐ மீன் நம்ம இந்த 23,300 இருக்குல்ல இதை பிரேக் பண்ணி மேலே போகட்டும், ஆர்எல்ஸ் 23,200 பிரேக் பண்ணி கீழே வரட்டும். அன்டில் ஆர் அன்லெஸ் ட்ரேட் எடுக்காம இருக்கிறது பெட்டர். ஐ மீன் இந்த ஜோன்ஸ்குள்ள எக்ஸாக்ட்லி இந்த ஜோன்ஸ்குள்ள ட்ரேட் எடுக்காம இருக்கிறது ஒரு பெட்டரான ஐடியாவா இருக்கும் சப்போஸ் நீங்க ட்ரேட் பண்ற மாதிரி இருந்தீங்கன்னா. ஸோ இதுதான் நாளைக்கான மார்க்கெட்ல என்னோட அனாலிசிஸ் ஃபார் நிஃப்டி. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எஃப்ஐஎஸ் அண்ட் டிஎஸ் டேட்டா பற்றி பார்த்துடலாம். அதை நம்ம பார்க்க மறந்தாச்சு. ஸோ எஃப்ஐஎஸ் அண்ட் டிஎஸ் டேட்டா எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம்னா நம்ம நாளைக்கான ட்ரெண்ட் என்னங்கிறது தெரியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் அண்ட் டிஎஸ் டேட்டாவோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். ஸோ இதில் பார்க்குறப்ப அகைன் இன்னைக்கான மார்க்கெட்டில் லாங் பொசிஷன்ஸ் இன்க்ரீஸும் ஷார்ட் பொசிஷன்ஸை டிக்ரீஸும் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக டேட்டாஸ் நமக்கு வந்துட்டு பாசிட்டிவாக இருக்கு. ஸோ டேட்டாஸ் கூட நமக்கு வந்துட்டு நம்மளுடைய இதுவும் அலைன் ஆகட்டும், ப்ரைஸ் ஆக்ஷனும் அலைன் ஆகிறப்ப நம்ம வந்துட்டு எதிர் ஒன் சைடு மட்டுமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஐ மீன் நாளைக்கு இது பிரேக் பண்ணாங்கன்னா ஃபர்தராக மார்க்கெட்ஸ் வந்துட்டு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்.
அண்ட் தென் மூவிங் ஆன் டு பேங்க் நிஃப்டி. ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு பேங்க் நிஃப்டியோட 15 மினிட்ஸ். ஸோ பேங்க் நிஃப்டி நம்ம கொடுத்திருந்த க்ரூஷியல் பாயிண்ட் வந்துட்டு 48,750 கொடுத்துருப்பேன். ஸோ 48,750ங்கிறது டு பி ப்ரிசைஸ் எக்ஸாக்ட்லி இந்த ஏரியாஸில். ஸோ இன்னையோட ஓப்பனிங் இங்கே. ஸோ எக்ஸாக்ட்லி இன்னையோட ஓப்பனிங் கிட்ட ஃபார்ம் ஆயிருது அந்த ஹைஸ் தான் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். 48,750. ஸோ இந்த ஏரியாஸை கொடுத்துருந்தேன் அண்ட் இங்கே மார்க்கெட்ஸ் பட்டுட்டு அகைன் ஒரு ரிவர்சல் அண்ட் அதுக்கப்புறம் மார்க்கெட்ஸ் மேலே போய் பிரேக் ஆனாங்க. ஸோ இந்த ஏரியாஸில் நீங்கள் ட்ரேட் எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் லாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். பட் அகைன் கீழே வரப்ப அகைன் ஒரு 2-3 தடவை இந்த பாயிண்ட்ஸில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருந்தாங்க. ஸோ ஓவராலாக பார்க்குறப்ப ஆன் அண்ட் ஆஃபாக தான் ஒர்க் ஆயிருக்கு பேங்க் நிஃப்டியில். பிகாஸ் இந்த ஏரியாஸில் நீங்கள் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு லாசஸ் வந்துருக்கும். அண்ட் அட் த சேம் டைமில் இந்த ஓப்பனிங் பாயிண்ட்டோ இல்லை வந்துட்டு இந்த ஏரியாஸ்லையோ நீங்கள் போயிருந்தீங்கனாலோ இல்லை இந்த ஏரியாஸில் போயிருந்தீங்கனாலோ உங்களால் ப்ராஃபிட்ஸ் கெயின் பண்ணியிருக்க முடியும். ஸோ லாஸ்ட் வீடியோஸில் சொன்னது சில விஷயங்கள் நடந்திருக்கு, சில விஷயங்கள் நடக்கலன்னு சொல்லலாம். ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் பேங்க் நிஃப்டி எந்த மாதிரி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்த்தலாம். ஸோ பேங்க் நிஃப்டியோட க்ரூஷியல் ஏரியான்னு கேட்டிங்கன்னா இந்த பாயிண்ட்ஸில் இருக்கிற ஒரு ஆர்பிஆர்டி ஏரியாஸை நான் சொல்லுவேன். ஸோ இதோடைய கோஆர்டினேட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 48,400லேருந்து 48,530 வரைக்கும் வருது. ஸோ ஆல்மோஸ்ட் 130 பாயிண்ட்ஸ் இது. ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் இஃப் இன்கேஸ் பேங்க் நிஃப்டி இதை பிரேக் பண்ணி கீழே வந்தாங்கனால் நான் வந்துட்டு ஃபர்தராக அந்த லோஸ் வரைக்கும் ஒரு டவுன் சைட் மட்டுமே எக்ஸ்பெக்ட் பண்ணேன். லோஸ் இன் சென்ஸ் இந்த எஃப்இஜியோட எண்டு வரைக்கும் நான் வந்துட்டு ஒரு டவுன் சைட் மட்டுமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஆர்எல்ஸ் மார்க்கெட்ஸ் இதுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணாங்கன்னா எக்ஸ்பெஷலி ஒன்ஸ் இன்னைக்கான ஹைஸை பிரேக் பண்ணுறப்ப நம்ம வந்துட்டு ஃபர்தராக ஒரு நல்ல அப்பர் சைட் மட்டுமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஃப்ரம் பேங்க் நிஃப்டி. ஸோ தான் நாளைக்கான மார்க்கெட்டில் என்னோட அனாலிசிஸ் ஃபார் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி. ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக வந்து நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன். Until then, this is Karan signing off from Master Trades.